வணக்கம். இன்றைக்கி நம்ம 8th டேபிள் தான் பார்க்க போகிறோம். அது நம்மளுடைய கைகளை பயன்படுத்தி எப்படி 8th டேபிள் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1லேருந்து 10 வரைக்கும் நமக்கு ஃபிங்கர் இருக்கா. இப்போ நம்ம கட்டை விரலை நம்ம மடக்கணும் அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதே விரலை தான் உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்லேயுமே அதே விரலை தான் என்ன பண்ணணும், மடக்கணும். அது மாதிரி சரிங்களா. இப்போது அது மாதிரி சர்க்கிளில் பார்க்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த விரலை மடக்குறீங்களோ அதுக்கும் முன்னாடி எத்தனை இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது வந்து டென்ஸாக கால்குலேட் ஆகும். அடுத்தது நீங்கள் மடக்கின விரலுக்கும் அடுத்தது எத்தனை விரல் இருக்குதோ அது வந்து ஒன்ஸாக கால்குலேட் ஆகும். சரிங்களா. இப்போ நம்ம ஒன்று பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஓரெட்டு எத்தனை. இப்போ பாருங்கள், 2 தம் ஃபிங்கரை நம்ம மடக்கிக்கிட்டோம். சரிங்களா. அப்போது பாருங்கள், முன்னாடி என்ன இருக்குது, மடக்கணத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, 0 இருக்குது. அந்த மடக்கணத்துக்கும் அடுத்தது பாருங்கள், இந்த கட்டை விரல்லேருந்து இந்த கட்டை விரலுக்கும் எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். எத்தனை விரல் இருக்குது, இந்த சைடு 4 இருக்குது, இந்த சைடு 4 இருக்குது. சரிங்களா. அப்போ எத்தனை விரல் இருக்குது, வெரி குட். எத்தனை இருக்குது, 8 இருக்குது. சரிங்களா. அப்போது ஓரெட்டு, ஏன்னா நம்ம ஒரு ஃபிங்கர் தான் நம்ம மடக்கியிருக்கோம், அதனால் ஓரெட்டு 8. புரிஞ்சுதுங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது எந்த விரலை மடக்கணும், வெரி குட். எந்த விரல்னா அடுத்து ஆட்காட்டி விரல் தான் நம்ம மடக்கணும். சரியா. ஏன்னா 2 இல்லையா. அப்போ இந்த சைடு ஆட்காட்டி விரல் மடக்கணும் அப்படின்னா அதே மாதிரி உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஆட்காட்டி விரலை தான் மடக்கணும். ஓகேங்களா. இப்போது நம்ம மடக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும், 10க்களாக மாறிடும், டென்ஸாக மாறிடும். இப்போ இதில் எத்தனை டென்ஸ் இருக்குது, ஒரு டென்ஸ் இருக்குது. ஓகேவா. இப்போ எத்தனை ஒன்ஸ் இருக்குது பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மடக்கின விரலுக்கும் முன்னாடி பார்க்கணும். அப்புறம் மடக்கின விரலுக்கும் அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் மடக்கிற விரலுக்கும் முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்கணும். சரிங்களா. இப்போ மடக்கின விரலுக்கும் முன்னாடி 10 இருக்குது, அதாவது ஒரு 10 இருக்குது. ஓகேவா. அப்போ மடக்கின விரலுக்கும் அடுத்தது எத்தனை இருக்குது, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 விரல், ரைட் ஹேண்ட் சைடில் 3 விரல் இருக்குது. அப்போது 2 8 16. அதே மாதிரி தான் அடுத்தது எந்த விரல் மடக்கணும், 3வது விரல் மடக்கணும். உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் 3வது விரல்னால் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயுமே 3வது விரலை தான் மடக்கணும். சரிங்களா. இப்போ பாருங்கள், மடக்கின விரலுக்கும் முன்னாடி எத்தனை விரல் இருக்குது, 2 விரல் இருக்குது. அந்த 2 விரலும் என்னவா மாறிடும், 10க்களாக மாறிடும். அப்போ 2 10 சேர்ந்தது எத்தனை, 20. இப்போது மடக்கின விரலுக்கும் இப்போ 2 10க்கள் போட்டாச்சா. இப்போது மடக்கின விரலுக்கும் அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் மடக்கின விரலுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மடக்கின விரலுக்கும் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. சரிங்களா. அப்போது 3 எத்தனை, 24. வெரி குட். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம எந்த விரல் மடக்கணும், வெரி குட், 4வது விரலை நம்ம என்ன பண்ணணும், மடக்கணும். இப்போ 4வது விரலை மடக்கிக்கலாமா. வெரி குட். இப்போது நம்ம 4வது விரலை என்ன பண்ணணும், மடக்கணும். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 4வது விரல் மடக்கணும். உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணணும், 4வது விரலை மடக்கணும். சரிங்களா. புரிஞ்சுதுங்களா. ஓகே. இப்போ மடக்கியாச்சு. இப்போ மடக்கின விரலுக்கு முன்னாடி எத்தனை இருக்குது, கவுண்ட் பண்ணலாமா. 1 2 3. எத்தனை விரல் இருக்குது, 3 விரல் இருக்குது. அப்போ எத்தனை இருக்குது, 30. புரிஞ்சுதுங்களா. 3 விரல் இருக்குங்க இல்லையா. இப்போ எத்தனை வரும் உங்களுக்கு, 3 விரல் 30 வரும். சரிங்களா. ஓகே, போட்டாச்சு. இப்போது 2 மடக்கின விரலுக்கும் பாருங்கள், மடக்கின விரலுக்கும் அடுத்தது எத்தனை விரல் இருக்குது, 1 2. அப்போ எத்தனை விரல் இருக்குது, 2 விரல் இருக்குது. அப்போது 32. வெரி குட். அப்போது எத்தனை,
8 4 எத்தனை 32. வெரி குட். இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது எந்த விரலை மடக்கணும்? உங்களுடைய 5வது விரல். சரிங்களா? அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 5வது விரல் உங்களுடைய ரைட் ஹேண்டில் முதல் விரலாக வரும். ஓகேவா? இந்த கையில் எந்த விரல் மடக்குறீங்களோ அதே தான் உங்களுடைய அடுத்த கையிலையுமே அந்த சேம் விரலை தான் நம்ம மடக்கணும். ஓகேவா? அப்போ இதில் சிண்டு விரல் மடக்குனீங்க அப்படின்னா இதுவுமே என்ன தான் அது சிண்டு விரலை தான் மடக்கணும். இப்போ பாருங்கள், சிண்டு விரலுக்கு முன்னாடி எத்தனை நம்ம வச்சுருக்கோம், எத்தனை விரல் இருக்குது பாருங்கள். 1 2 3 4. அப்போ எத்தனை விரல் இருக்குது? வெரி குட், 4 விரல் இருக்குது. ஓகேவா? அப்போ 4 எத்தனை போட்டுக்கலாமா? 4ன்னா 40. இப்போ பாருங்கள், இங்கேயும் சிண்டு விரல் மடக்கிக்கிட்டோம், இங்கேயும் சிண்டு விரல் மடக்கிக்கிட்டோம். அப்போ நடுவில் எதனாவது நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ எதுவுமே நம்பர் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல என்ன போடணும்? வெரி குட், 0. அப்போது 8 5 எத்தனை? 40. ஓகேவா? இப்போ அடுத்தது 8 6 எவ்வளோன்னு பார்க்கலாமா? அதே தான். இப்போ இது நம்ம 6ஆ? இப்போ பாருங்கள், இப்போது 6வதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போது 6வது விரலை நம்ம மடக்கிக்கணும். சரிங்களா? 6வது விரலை நம்ம மடக்கிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் சிண்டு விரல் மடக்குனீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயுமே நீங்கள் எந்த விரல் தான் மடக்கணும்? அதே சுண்டு விரலை தான் என்ன பண்ணணும்னா மடக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடோடைய விரல் தான் நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடோடைய சிண்டு விரலுக்கும் முன்னாடி பாருங்கள் எத்தனை விரல் இருக்குது? 1 2 3 4. அப்போது எத்தனை இருக்குது? 4. 40 இருக்கா? வெரி குட். இப்போது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு விரல்ல இருந்து பாருங்கள் எத்தனை விரல் இருக்குது இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில்? 1 2 3 4. அப்படியே ரொட்டேஷனில் வாங்க. இங்கேயும் எத்தனை இருக்குது? 5 6 7 8. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம 5 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது உங்களது அந்த எல்லோ கலர் ஸ்மைலி இருக்குது பாருங்கள், நம்ம அதை தான் கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த எல்லோ கலருக்கும் முன்னாடி எத்தனை இருக்குது? 4 விரல் இருக்குது. அப்போ 40 போட்டாச்சு. அதே மாதிரி இந்த எல்லோ கலர் அந்த சிண்டு விரலுக்கும் அடுத்தது அப்படியே ரொட்டீனாக வரணும். அப்போது உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் 4 விரல் இருக்கும், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 விரல் இருக்கும். அப்போது 4 + 4 எத்தனை? 8. வெரி குட். 4 + 4 8. அப்போ நம்மளுக்கு எத்தனை வரும்? 48 அப்படின்னு வரும். அப்போது 8 6 எத்தனை? 8 6 48. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே. அப்படியே நீங்கள் அந்த எல்லோ கலர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ 8 6 வந்து நம்ம எத்தனை போடுறோம்? இங்கே இந்த சைடில் ஒரு 4 ஃபிங்கர், அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கையிலையும் என்ன இருக்குலாம் 4 ஃபிங்கர் இருக்குது. ஓகேவா? இது அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு சுற்றி வரும். ஓகேவா? அப்போது 4 + 4 எத்தனை? 8. அப்போ 8 6 எத்தனை உங்களுக்கு? 48. இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ அதே மாதிரி தான் 7 8 7 பார்க்கலாமா? அதே தான். இப்போது ரிங் ஃபிங்கர், இதுலேயும் ரிங் ஃபிங்கர் மடக்கணும். அதாவது உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு கையிலையும் ரிங் ஃபிங்கரை மடக்கணும். ஏன்னா அது தானே 7, அதனால் அதையும் 7 மடக்கிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 7 மடக்கிக்கணும். ஓகேவா? ஆனால் நம்ம இப்போ 7ன்றது நம்ம இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த 7க்கும் முன்னாடி எத்தனை விரல் வந்து நம்ம நீட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? தம் ஃபிங்கர்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. சுண்டு விரலோட 5.
அப்போ 50. ஓகேவா? இப்போ அதே மாதிரி உங்களுடைய அந்த ரிங் ஃபிங்கரில் அந்த 7வது ஃபிங்கர் இருக்குது இல்லையா, அதிலிருந்து இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே சுற்றி வாங்க. எத்தனைன்னு பாருங்கள். 8லேருந்து 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ எத்தனை வந்துருச்சு உங்களுக்கு? அந்த மடக்கி இருக்கிற ஃபிங்கர் வரைக்கும் 6. அப்போ 56. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போது 8 8. அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எத்தனை மிடில் ஃபிங்கரை மடக்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் என்ன ஃபிங்கர் தான் மடக்கணும்? வெரி குட், மிடில் ஃபிங்கரை தான் மடக்கணும். ஓகேவா? இப்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மிடில் ஃபிங்கருக்கும் முன்னாடி எத்தனை விரல் வந்து நம்ம நீட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? தம் ஃபிங்கர்லேருந்தே நம்ம கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போது 1 2 3 4 5 6. எத்தனை? 6. அப்போ 60. ஓகேவா? முன்னாடி நம்ம மடக்கி மடக்கி எடுக்க அது 6. அப்போ 10க்கெல்லாம் மாறிடும். சரிங்களா? இப்போது 6 விரல் இருக்கா? இப்போ அடுத்தது மடக்கின ஃபிங்கருக்கும் அடுத்தது பாருங்கள். 1 2 3 4. நம்ம இங்கே மடக்கியிருக்கோம் இல்லையா, அப்போ அது கால்குலேட் பண்ணக்கூடாது. இந்த மடக்கினதுலேருந்து இந்த மடக்கினது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போது உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஃபிங்கர், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மடக்கணத்துக்கும் முன்னாடி, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் மடக்கின விரலுக்கும் அடுத்து 2 ஃபிங்கர். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மடக்கிறதுக்கும் முன்னாடி 2 ஃபிங்கர். அப்போ எத்தனை? 4. அப்போ 8 8 64. வெரி குட். இப்போ அதே தான். இப்போ பாருங்கள், 8 9. அதே தான். இப்போ இந்த கையில் என்ன விரல் மடக்கிறீங்களோ அதே தான் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன விரல் மடக்கிறீங்களோ அதே தான் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்லையும் மடக்கிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், மடக்கியாச்சா? வெரி குட். இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும். இப்போ ஃபுல்லாகவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் வரும் 1 2 3ன்னு. இப்போ ரைட்டில் வரும். இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சேம் விரலை வந்து நீங்கள் மடக்கிக்கிட்டிங்களா? வெரி குட். இப்போ பாருங்கள், இப்போது இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் முன்னாடி பாருங்கள் எத்தனை விரல் இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 7. எத்தனை ஃபிங்கர் இருக்குது? 7 ஃபிங்கர் இருக்குது. அப்போ 70 போட்டாச்சா? 7 போட்டாச்சா? இப்போ பாருங்கள், அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் மடக்கியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது எத்தனைன்னு பாருங்கள். 1 2. இங்கே மடக்கியிருக்கோம் இல்லையா, அப்போ 2 தான். அப்போது 72. புரிஞ்சிச்சிங்களா? வெரி குட். அப்போ 8 9 எத்தனை? 72. இப்போது 10. 8 10 நம்ம பார்க்கலாமா? வெரி குட். இப்போது இந்த சைடும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு தம் ஃபிங்கரை மடக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எந்த ஃபிங்கர் தான் மடக்கணும்? தம் ஃபிங்கரை தான் நீங்கள் மடக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ என்ன சொன்னேன் நான்? அதாவது தம் ஃபிங்கருக்கும் ஃபஸ்ட்டு முன்னாடி பார்க்கணும். முன்னாடி பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை ஃபிங்கர் வந்து நம்ம இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8. எத்தனை ஃபிங்கர் இருக்குது? அதாவது உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து முன்னாடி எத்தனை ஃபிங்கர் இருக்குது? 8 ஃபிங்கர் இருக்குது. அப்போ 80. 8 போட்டாச்சா? இப்போ பாருங்கள், இந்த சைடு தம் ஃபிங்கருக்கும் இந்த சைடு தம் ஃபிங்கருக்கும், அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தம் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, அதுக்கும் பாருங்கள் எதனாவது அடியில் எதனா நம்பர்ஸ் இருக்கா? எதனாவது ஃபிங்கர்ஸ் எதனாவது இருக்கா? இல்லை. அப்படி ஃபிங்கர்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன போடணும் அந்த இடத்துல? வெரி குட். என்ன போடணும்? 0 போடணும். புரிஞ்சுதா? அப்போ 8 10 எத்தனை நமக்கு வருது? 8 10 80. இப்போது நம்ம டேபிள்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் வச்சு தான் நம்ம டேபிள் போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே நான் வந்து 9th டேபிள் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது 8th டேபிள் ஃபிங்கர் வச்சு எப்படி போடுறது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நமக்கு வரும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.